ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ பார்க்கலாமா? என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ இப்படி தான் இருக்கும். அதோட பிக்சர்ஸ் தான் இது. ஒரு பக்கம் கண்ணாடி, ஒரு பக்கம் நார்மல் கண்ணாடி வச்சுருக்கோம். உள்ளே என்ன இருக்குன்னு வெளியே தெரியுற மாதிரி. கீழே 2 கபோர்ட், அப்புறம் சேர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கண்ணாடி இருந்துச்சுல, அந்த சைடு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ஒரு 4 ரேக் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்ஸர், அப்புறம் நைஃப் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கவரில் கொஞ்சோண்டு நெத்தியில் வைக்கிற குங்குமம் ஒரு 5 டப்பா இருக்கும். அப்புறம் என்னோடய சிரப். செகண்ட் ரேக்கில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரிம்மர் இருக்கும், ஷேவிங் ட்ரிம்மர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி, நான் ரெகுலராக ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுற முல்தானி மெட்டி அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அது வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இந்த பேக் வாங்கினது, அது இன்னும் ரீஃபில் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரிம்மரோட பாக்ஸு, அதுக்கு பின்னாடி வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டா சார்ஜர்ஸ் கொஞ்சம். தேர்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா வளையல் ரேக் தான். அது எனக்கு செட்டாகவே கொடுத்தாங்க. நான் வந்து பேங்கிள்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வைப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மெகந்தி, அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. அந்த மெகந்தி இதான் வச்சுருக்கேன் தேர்ட் ரேக்கில். ஃபோர்த் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பல்லு குத்துற குச்சி, அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் வந்து கொஞ்சோண்டு ஊசி இருக்கும். அப்புறம் பின்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பேன், சாரீ பின்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பேன். 2 கவர் பின். இது வந்து எங்கள் ஊர் தேர் திருவிழாவில் வாங்கினது. ஒரு பேக்கெட் 20 rupeesன்னு சொல்லிட்டு வாங்கினது. நிறையாவே இருந்துச்சு, ஒரு 50 ஊக்கு கிட்டே இருந்துச்சு அதில். அடுத்த செகண்ட் டப்பாவில் பார்த்தா தைலம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். கேப்சியூல்ஸ், தைலம் ரெகுலர் யூஸ் தான் அதனால் அதை வச்சுருப்பேன். அப்புறம் இன்னொரு டப்பாவில் தேவையில்லாத மாத்திரைலாம் இருக்குல்ல, டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் பட்ஸ், ஒரு கப்பில் வந்து பூக்கட்டுற நூல்கண்டு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சைடில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஹேர் ட்ராப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த கண்ணாடி இருக்க ரேக்கில் 4 ரேக்கில் வந்து இந்த திங்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பேன். அடுத்து செகண்ட் ரேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ரேக்கில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அதே மாதிரி 4 ரேக் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டு. நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டப்பாவில் வந்து நான் சைடு பின் தான் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இதில் வந்து கிளிப்ஸு, குஷி கிளிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஒயிட் கலர் டப்பாவில் வந்து சின்ன சின்ன பொட்டு, வீட்டில் யூஸ் பண்ணுற பொட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டு யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுருப்பேன். என்கிட்ட அதிகமாக சந்தன குங்குமம் தான் அதிகமாக இருக்கும். வித்தியாசமாக ஏதாவது வாங்கி வைப்பேன். சந்தன குங்குமம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வைப்பேன். அது மாதிரி சந்தன குங்குமம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டா ஐப்ரோ பவுடர் இருக்குது. இது மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஐப்ரோ பவுடர், அப்புறமேட்டா ஆலோவேரா ஜெல். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் பஞ்சாரஸ்லேருந்து. அந்த ஆலோவேரா ஜெல் அது காலி ஆகிடுச்சு, மறுபடியும் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு கன்சீலர். அப்புறம் பாண்ட்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸ் க்ரீம். அப்புறம் ஒரு டப்பாவில் ஊக்கு போட்டு வச்சுருக்கேன், தேவையானது மட்டும். சேஃப்ரான் க்ரீம் ஒன்று, பாண்ட்ஸ் க்ரீம், அப்புறம் நெயில் ரிமூவர் அந்த டப்பா, குங்குமம். அதான் சொன்னல, சந்தன குங்குமம் அதிகமாக இருக்கும் என்கிட்ட. அப்புறம் அங்கே இருக்க 2 டப்பாவுமே சந்தன டப்பா தான். அப்புறம் மீஷோவில் ஆர்டர் போட்டு 2 செயின், கவரிங் செயின் வச்சுருக்கேன். அடுத்து தேர்ட் ரேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன்னா என்னோடய ரெக்ஸோனா க்ரீம் வச்சுருக்கேன். அப்புறம் பாடி லோஷன், நிவ்யா பாடி லோஷன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், அம்மா வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்த தேங்காய் எண்ணெய். அப்புறம் ஒடுக்கலம், குழந்தைக்கு யூஸ் பண்ணுறாங்களா, அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஒடுக்கலம், ரோஸ் வாட்டர்
ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக, ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஹஸ்பண்டோட ஃபாக்ஸ் சென்ட்டு. இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஏர்ஃபால் ஆகிடுச்சு. அப்போ வந்து இது ஒருத்தவங்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணது. எண்ணெய், முயல் ரத்தத்தில் செய்கிற எண்ணெய் இது. அப்புறம் பவுடர், ஃபிட்மியோட ரோஸ் பவுடர். அப்புறம் டேசல்து வச்சுருப்பேன், லாக்மீது வச்சுருப்பேன். இந்த 3மே வச்சுருப்பேன். ஒயிட் டோனோட 2 பவுடர் இருக்கும். ஒயிட் டோன் தான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஒயிட் டோனு. அப்புறம் அது வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்டோட சென்ட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். அடுத்து 4th ரேக்கு. என்னோடய மெயின் ரேக்கே இதுதான், 4th ரேக்கு. ஐஷோட பேலட். இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். பட் எக்ஸ்பிரி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு, அதனால் அப்படியே வச்சுருக்கேன் 2 ஐஷோட பேலட். அப்புறம் வந்து இந்த பவுலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் லிப்ஸ்டிக், என் ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது தான். இது வந்து என் அக்கா எனக்காக கொடுத்தது. லிப் பாம் மாதிரி இருக்கும், லிப்ஸ்டிக்கும் கூட லிப் பாம் மாதிரி இருக்கும். அப்புறம் ஐலைனர் வந்து 1. அப்புறம் காஜல் 3 காஜல் வச்சுருப்பேன். அப்புறம் சாந்து போட்டு ஒயிட் அண்ட் பிளாக் வச்சுருப்பேன், பொட்டுக்கு கீழே வைக்கிறதுக்காக. அப்புறம் லிப்ஸ்டிக், இது என்ன ஷேடுன்னு தெரியல எனக்கு, 16 நினைக்கிறேன். ஆமாம், 16. அப்புறம் ஆஷா மாதிரி வைக்க மேட் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன் நெத்தியில், வெயில் டைமில் குங்குமத்துக்கு பதில் இதை வைக்கிறதுக்கு. ஹிமாலயா லிப் பாம் 1, ஐலைனர். அப்புறம் வந்து லிப் பாம் இன்னொன்று, ஆஷா 1 வச்சுருப்பேன். இந்த லிப்ஸ்டிக் என் ஃபேவரட், பட் வீணாக போயிடுச்சு. ஹஸ்பண்ட் எனக்காக மொதல் வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் மேரேஜ் ஆனப்போ. அப்புறம் ரெட் கலர் நெயில் பாலிஷ். என்கிட்ட இது ஒரு நெயில் பாலிஷ் தான் இருக்குது. மேரேஜ்க்கு முன்னாடி கலராக வச்சுருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறம் ரெட் கலர் மட்டும்தான் வைக்கிறது. அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் சீப்பு இருக்கும், முன்னாடி வந்து ஒயிட் டோன் க்ரீம் 1, பிபி க்ரீம் 1. இது 2 தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அது 2 க்ரீம் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ப்ரெஷ்ஷஸ், மேக்கப் ப்ரெஷ்ஷஸ், அப்புறம் ஐப்ரோ ரிமூவ் பண்ணுற சிசர் மாதிரி அது, ப்ரெஷ்ஷஸ், அவ்வளோதான் இந்த ரேக்கில். அந்த ப்ரெஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தேன்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா மேக்கப் கிட். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அண்ணன் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தப்போ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது இந்த மேக்கப் கிட்டு. இது ரொம்ப ஸ்பெஷல். இது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி நான் மட்டும்தான் எடுப்பேன். மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஐ ஷேடோ அண்ட் ப்ளஷ். அடுத்து சைடில் வர்றது வந்து பவுடர். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அதுவும் லிப்ஸ்டிக். அப்புறம் ஒரு டப்பாவில் வந்து லப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா லப்பர் பேண்ட்ஸ் தொலைஞ்சிரும் என்கிட்ட, அதனால் நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கீழே இருக்க ஒரு பேஸ்கெட்டில் வந்து தலையில் முல்தானி மெட்டிலாம் போடுவேன்னு சொன்னல, அப்போ தலையில் வந்து ஹேர் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அது போடுவேன். அப்புறம் இதில் ஃபுல்லாக இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக கிளிப்ஸ், கையில் போடுற ப்ரேஸ்லைட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்ஸ் தான் இருக்கும். என்னோடய முக்கியமான ஐட்டம்ஸே இதில் தான் இருக்கும். இதில் வந்து குஷி கிளிப்ஸ், அப்புறம் சைடு பின், பூக்குத்துற சைடு பின் நிறையா இருக்கும், சின்னது பெருசு அந்த மாதிரி. மெயினாக இதில் இருக்க வேண்டியது என் பொட்டு, மை ஃபேவரட் பொட்டு. நான் எப்போயுமே வைக்கிறது இது தான் வைப்பேன். ஃபங்க்ஷன் டைம் அந்த டைம்ஸில் வைக்கிறது மட்டும்தான். பொட்டு நிறையா இருக்கும், சின்ன சின்ன பொட்டு இருக்கும்.
ரைட் சைட் பார்த்த 4 கபோர்ட்லேயும் தான் வச்சுருப்பேன். நான் ஏன் கண்ணாடி இருக்க பக்கம் வைக்க மாட்டேன்னா, மேக்கப் பண்ணுறப்ப கண்ணாடி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்புறம் கீழே வந்து எனக்கு 2 கபோர்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக. சின்ன கபோர்டில் வந்து என்னோடய வாட்ச் இருக்கும், என் வாட்ச், அப்புறம் ஹஸ்பண்டோட என்னோடய சன்கிளாஸ் வச்சுருப்பேன், வெளியே எப்பயும் ரெகுலராக போட்டுட்டு போகிற சன்கிளாஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பென்ஸ் வச்சுருப்பேன். அந்த பவுலில் வந்து சாவி அது மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து என்னோடய பென் டிரைவர், தேவையில்லாத திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் வாட்ச் இதில் இருக்கும். ஹஸ்பண்ட் மொதல் எனக்கு கொடுத்தது, என் பர்த்டே கிஃப்ட் பண்ணது. இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன். வெளியே போனால் 2 வாட்சுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டு போவேன். நமக்கு யாராவது ஒரு பொருள் கொடுத்தா கூட அதை நம்ம பார்த்து வச்சுருப்போம்ல, அது மாதிரி தான் இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடைச்ச ஒரு பொருள், லவ் பண்ண ஸ்டார்டிங்கில். அதனால் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அந்த வாட்சை. அப்புறம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க கபோர்டு ஓப்பன் பண்ணால் மேலே வந்து வைப்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன் மீஷோவில், வைப்ஸ் இருக்கும். கீழே இருக்க டப்பாவில் வந்து ஃபுல்லாக வளையல் தான் இருக்கும். நான் வளையல் பாக்ஸ் வாங்கலை, அதனால் இதில் வளையல் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கலராக எல்லா வளையல். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கண்ணாடி வளையல் மட்டும்தான் போடுவேன், மெட்டல் வளையல் எதுவுமே போட மாட்டேன். ஃபுல்லாக என்கிட்ட கண்ணாடி வளையல் மட்டும்தான் இருக்கும். மேலே இருக்க அந்த கேக் பாக்ஸ்லேயுமே ஃபுல்லாக கண்ணாடி வளையல் மட்டும்தான் இருக்கும். கண்ணாடி வளையல் போட்டால் அது ஒரு அழகாக இருக்கும் கையில். பொம்பளை பிள்ளைங்க கண்ணாடி வளையல் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு கண்ணாடி வளையல் தான் பிடிக்கும், அதனால் நான் கண்ணாடி வளையல் தான் வியர் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ செகண்ட் ரேக்கில் இது மட்டும்தான் இருக்கும். என் ஃபுல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் அவ்வளோதான். இதான் வச்சுருப்பேன். தேவையில்லாத திங்ஸ் வச்சுருக்க மாட்டேன், தேவைப்பட்டது மட்டும்தான் வச்சுருப்பேன். அப்புறம் அதில் உட்காந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க எனக்கு செட்டாகவே. எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நான் செட் பண்ணலை லைட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.